அதில் அவர் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையான போர் நிறுத்தம் என்பது அனைத்து முனைகளுக்கும் பொருந்தும். லெபனான் உள்ளிட்ட எந்த ஒரு பகுதியில் தாக்குதல் நடந்தாலும் அது ஒட்டுமொத்த போர் நிறுத்தத்தையும் மீறியதாகவும் கருதப்படும் என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விதிமீறல்களால் ஏற்படும் விளைவுகளுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். உண்மையில் இந்த மோதல் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் தான் தொடங்கியது. இது உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாட்டை உருவாக்கி கடல் வழி போக்குவரத்தையும் முடக்கியது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் தலையீட்டால் ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு அமைதி நிலவியது. ஆனால் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை எடுக்க தயார் என்று கூறி வருவதும், அதற்கு பதிலடியாக ஈரான் தனது படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதும் மீண்டும் ஒரு இரத்த களரியான போருக்கு வழிவகுக்குமோ என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை முறிந்த இந்த சூழலில் அடுத்த சில நாட்கள் உலக சந்தைக்கும் உலக அமைதிக்கும் மிகவும் சவாலான ஒன்றாக இருக்கப் போகிறது. போர் நிறுத்தம் முழுமையாக முறிந்தால் அதன் தாக்கம் இந்தியா உட்பட அனைத்து நாடுகளிலும் எதிரொலிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உலகமே உற்று நோக்கும் மத்திய கிழக்கு பகுதியில் இப்போது மீண்டும் ஒரு போர் பதற்றம் மிக தீவிரமாக வெடிக்க தொடங்கி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் அமலில் இருந்த தற்காலிக போர் நிறுத்தம் தற்போது எந்த நேரத்திலும் உடையலாம் என்கின்ற ஒரு அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அமெரிக்காவுடன் ரகசியமாக நடந்து வந்த மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஈரான் அதிரடியாக நிறுத்தி வைத்திருப்பதுதான். ஈரான் நாட்டின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த தகவல் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த திடீர் முடிவுக்கு பின்னால் ஒரு வலுவான காரணத்தை ஈரான் முன்வைக்கிறது. அதாவது லெபனான் உள்ளிட்ட பல முனைகளில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும், இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என்றும் ஈரான் குற்றம் சாட்டுகிறது. குறிப்பாக லெபனான் மீதான தாக்குதலை ஈரான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் தரப்பு தூதர்கள் மூலமாக அமெரிக்காவுடன் பகிர்ந்து வந்த தகவல்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளை மொத்தமாக முடக்கிவிட்டது. இது ஒருபுறம் இருக்க, உலக நாடுகளின் எரிசக்தி தேவையை தீர்மானிக்கும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடப்படுவதாகவும் ஈரான் மறைமுகமாக எச்சரித்திருப்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட ஒரு கருத்து இந்த நெருப்பை இன்னும் அதிகமாக இருக்கிறது.